முள் போர்த்திய காய்க்குள் ஒரு கரிசுவை மண்மணக்கும் மதுரையின் சைவ விந்தை ருசித்தால் மறக்காது இந்த பலாக்காய் சுக்கா. வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இந்த பலாக்காயை வெஜ் மீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் ஃபுல்லாக கறி மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பலாக்காய் வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பலாக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ தண்ணியை மட்டும் வடித்து காயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகு, சீரகம், சோம்பு ஒரே அளவாக எடுத்து வறுத்து பொடி பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அப்பப்போ வேக வச்ச தண்ணி இருக்கும், அதையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ இந்த மசாலா நல்லா திக் பேஸ்ட்டாக வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த இந்த பலாக்காயோட இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டாலும் நம்ம வேக வச்ச தண்ணியே இருக்கும், அதையே இதோட சேர்த்து ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான கறி டேஸ்ட்டில் பலாக்காய் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த பலாக்காய் வறுவலை 2லேருந்து 3 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது மசாலாவெல்லாம் அந்த காய்க்குள்ளே இறங்கி ஜூஸியாக கறி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.